12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு நமது தமிழ்நாடு அரசு அது எந்த மாதிரியான சலுகைகளை வழங்குது? கல்வி கட்டணம் மட்டும் இல்லைங்கயா, ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் எல்லாமே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் முதற்கொண்டு தமிழக அரசாங்கம் கொடுக்குங்க. ஃபர்ஸ்ட் அந்த இடஒதுக்கீடு பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். யார் யார் அதுக்கு எலிஜிபிள். இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நல்ல கல்லூரிகள்லேருந்து யூஸ்வலாக யாருக்குமே கால் வராது. 99% தமிழ்நாட்டில் இந்த ஏஐ டேட்டா சயின்ஸ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கோர்ஸ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களில் அதை சார்ந்த பேராசிரியர்கள் இல்லை. அந்த சர்டிஃபிகேட்டுக்காண்டி மாணவர்களே நீங்கள் 10 to 12 லட்சம் நீங்கள் வேஸ்ட்டாக டொனேஷன் கொடுக்குறீங்க. அவங்க அப்பா அம்மாவோட பணத்தை கரியாக்காதீங்க. தேர்வு எழுதுறாங்க. ஓகே, நீட் தேர்வு இருக்கு பார்த்தீங்களா? நீட் தேர்வு உண்மையே நல்லதாங்க. நல்ல மதிப்பெண் இருக்கணும், சரி, இல்லைன்னா நிறைய பணம் இருக்கணும். ஆமாம், மாணவர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, வாய்ப்பை தேடுங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அற்புதமான கல்வியாளர். இருந்தாலும் அவர் நம்ம நேரில் சந்தித்தோம்னா மிக மிக சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த அடிப்படையில் காரைக்குடியில் கல்வி நிறுவனத்தை நடத்தி வரக்கூடிய கல்வியாளர், பொன்மணியாய் விளங்கக்கூடிய கலைமணி என்று சொல்லக்கூடிய அந்த அற்புத கல்வியாளரை இப்பொழுது சந்திக்க போயிடும். சந்திப்போமா? ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இப்போ என்ன ஒரு கேள்வி அப்படின்னாங்க, 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு நமது தமிழ்நாடு அரசு இருக்கு பார்த்தீங்களா, அது எந்த மாதிரியான சலுகைகளை வழங்குறீங்க? கட்டாயம். நீங்கள் 2021 இந்த இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து பதவி ஏற்றதுக்கு அப்புறம் தே மேட் அ வெரி குட் அனௌன்ஸ்மெண்ட். ஒரு பயங்கரமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா, இந்த 7.5% இடஒதுக்கீடு வந்து மருத்துவம் மட்டும் இல்லாமல் பொறியியலுக்கும் கொண்டு வந்தாங்க. அதை தவிர சட்டமுக்கு கொண்டு வந்தாங்க. அதை தவிர வேளாண்மை சார்ந்த படிப்புக்காக இருக்கட்டும், அதே மாதிரி உங்களுக்கு மீன்வளத்துறை சார்ந்த படிப்பாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கட்டடவியல், ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த படிப்புகளுக்கும் விரிவுபடுத்தினாங்க. அதனால கிட்டத்தட்ட இப்போ வர இந்த 3 ஆண்டுகள்லேயே ஒரு 25,000 மாணவர்களுக்கு மேலே வந்து பயன்பெற்றிருக்காங்கய்யா. ஆமாம் ஆமாம். ஸோ இதை தவிர முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு இப்போ கடந்த ஆண்டிலிருந்து இந்த 7.5% இடஒதுக்கீடு இல்லாத மாணவர்களுக்கும், அதாவது ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களில் நீங்கள் வந்து நுழைவுத் தேர்வு எழுதி நீங்கள் சேர்க்கை வாங்கிட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கல்வி கட்டணத்தையும் வந்து முழுமையாக வந்து தமிழக அரசாங்கமே ஏற்றுக்குதுங்கய்யா. கல்வி கட்டணத்தையும் முழுசாக ஏற்றுக்கிறது. கல்வி கட்டணம் மட்டும் இல்லைங்கய்யா, ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ் எல்லாமே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் முதற்கொண்டு தமிழக அரசாங்கம் கொடுக்குங்கய்யா. அப்போ இது எந்த கல்லூரியில் படிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கும்? ஐயா நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 7.5% இடஒதுக்கீடுங்கிறது முழுக்க இது தமிழக கல்லூரிகள், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸாக இருக்கலாம், இல்லைனா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸாக இருக்கலாம், மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸாக இருக்கலாம். ஆனால் இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனை பொறுத்தவரை இந்தியா முழுமையும் இருக்குது. ஆனால் அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேஇ மெயின்ஸோ, சிஇயூடியோ, ஐஎம்ஏசிஇடியோ இது மாதிரி எண்ணற்ற நுழைவுத் தேர்வுகள் இருக்குது. ரைட், இந்த எக்ஸாம்ஸில் ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸை எழுதி கிராக் பண்ணி அவங்க கவுன்சிலிங் மூலயமா அட்மிஷன் வாங்கிட்டா அவங்களுக்கும் இந்த வாய்ப்புகள் உண்டு. ஆமாம் ஆமாம், அற்புதமான செய்திங்க. ஆமாம். அப்புறங்கய்யா, எத்தனையோ ஆங்கில பள்ளிகள் இருக்கிறது, ஆமாம், எத்தனையோ மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இருக்கிறது, எத்தனையோ சிபிஎஸ்சி பள்ளிகள் இருக்கிறது. அதுக்கு மத்தியில் நம்முடைய தமிழக அரசு நடத்தக்கூடிய அரசு பள்ளி இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம். அதில் தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்கல்ல, அவர்களுக்கு எந்த மாதிரி வேலை வாய்ப்புலாம் இருக்குது? எஸ்பெஷலி இதுக்கு வந்து பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் அப்படிங்கிற ஒரு கோட்டா வந்து முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களால் வந்து கொண்டு வரப்பட்டது. ஸோ இப்போ நீங்கள் அந்த ஜியோ படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, 1ஆம் வகுப்புலேருந்து உங்களோட கல்லூரி வர முழுமையாக தமிழ் வழி மொழியிலேயே படிச்சிருந்தா உங்களுக்கு வந்து 20% இடஒதுக்கீடு. ஆமாம் ஆமாம். அது வந்து நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம், நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் கூட படிச்சிருக்கலாம், அரசு பள்ளியில் தான் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த பயிற்று மொழி வந்து தமிழில் இருக்கணும். எஸ், ஸ்கூல் ஃபுல்லாமே இருக்கணும், தொடர்ந்து இருக்கணும், நடுவில் ஒரு வருஷம் கூட டிஸ்கன்டினியூ இருக்கக்கூடாது. அதே மாதிரி உங்களோட கல்லூரி படிப்பும் உங்களோட அண்டர் கிராஜுவேஷன் இளநிலை கல்வியும் பார்த்தீங்கன்னா முழுமையாக தமிழ்லேயே இருக்கணும். ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2A, 2, குரூப் 4 எல்லா இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்டிஎம் கோட்டாங்கிறது இருக்குங்கய்யா. இப்போங்க அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்தா வேலை கிடைக்கும் அந்த மாதிரிலாம் வாய்ப்பு சொல்லியிருக்கீங்க. இது மெட்ரிகுலேஷனில் படித்தாத்தே வேலை கிடைக்கும் அப்படிலாம் கிடையாதுல்ல? அப்படிலாம் இல்லை. இது ஆக்சுவலி இந்த
தமிழ் வழி கல்விங்கிறது ஈவன் நீங்கள் மெட்ரிகுலேஷனில் படித்தாலும் பொருந்துங்க. அது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் வழி கல்வி எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ பொறியியலை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எல்லா அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அண்ணா பல்கலைக்கழக ஒருங்கிணைந்த கல்லூரிகள் ஒரு 16 கல்லூரிகள் இருக்குது. இங்கே எல்லாமே இப்போ பிஇ மெக்கானிக்கல் தமிழ் மீடியம், பிஇ சிவில் தமிழ் மீடியம் இது மாதிரி இருக்குது. இது தவிர அக்ரி வேளாண்மை சார்ந்த படிப்பு அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது கடந்த ஆண்டு வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தோட தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 சீட்ஸ் வந்து பிஎஸ்சி அக்ரிக்கும் 40 இருக்கை வந்து பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சருக்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர், அதாவது கட்டடவியலை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனால் அந்த கட்டடவியலை பொறுத்தவரை நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, நீங்கள் நாட்டா அப்படிங்கிற எக்ஸாமினேஷனை எழுதணும். ஸோ ஆல்ரெடி நாட்டாவோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கு. நாட்டாவை பொறுத்தவரை நீங்கள் வந்து உங்களோட 12th மார்க்கையும் பார்ப்பாங்க அவங்க ஆர்கிடெக்சர் அட்மிஷனை பொறுத்தவரை. ஸோ இப்போ நான் ஒரு 600 மார்க்குக்கு எழுதுறேன் ஸ்டேட் போர்டில், இல்லைனா சிபிஎஸ்சியில் 500க்கு எழுதுறேன்னா, ஸோ தே வில் கன்வெர்ட் தட் 500 or 600 to 200. அதை தவிர நாட்டா ஒரு 200க்கு எழுதுவாங்க. அந்த 200ஐயும் ப்ளஸ் போர்ட் மார்க் 200ஐயும் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரும். ஸோ அந்த இதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஸோ இதை தவிர நீங்கள் எண்ணற்ற கல்லூரிகள், இது இப்போ நம்ம வந்து சினிமா தொடர்பாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ஜிஆர் ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருக்குது, அதோட அப்ளிகேஷன் போயிட்டுருக்கு. கவின் கலை சார்ந்த படிப்புகள், அதாவது ஃபைன் ஆர்ட்ஸ் படிப்புகள், அதுக்கு வந்து எக்மோர்லையும் கும்பகோணத்துலையும் காலேஜ் இருக்குது, அதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் போயிட்டுருக்கு. இதை தவிர தமிழ்நாட்டில் ஒரு 10 அரசு கலை மற்றும் அறிவியல் பல்கலைக்கழகங்கள் இருக்குது. லைக் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அழகப்பர் பல்கலைக்கழகம், அதே மாதிரி பாரதிதாசன் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, இது மாதிரி ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்கணும். அருமை. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்புறங்கய்யா முக்கியமான ஒரு கேள்விங்க, எத்தனையோ படிப்புகள் இருக்குது, ஓகே, உங்களுக்கு பிடித்த படிப்புங்க? எனக்கு பிடிச்ச படிப்புனா நான் மரைன் இன்ஜினியரிங் தான் நான் சொல்லுவேன். இல்லை, நீங்கள் மரைன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, ஓகே, அதனால உங்களுக்கு அந்த படிப்பு பிடிக்குதுன்னு சொல்கிறீங்க. நான் 2 படிப்பு சொல்லுவேங்க. அப்போ நான் படித்த ஃபஸ்ட்டு மரைன் இன்ஜினியரிங் படிப்பும் இப்போ நான் படித்து முடித்த கெரியர் கைடன்ஸ் படிப்பு. ஆமாம் ஆமாம். இது நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊரில் இது மாதிரி நிறைய கெரியர் கைடன்ஸ் கன்சல்டன்ட், கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட், இது மாதிரி நிறைய பேர் யூடியூப்லலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க 99% யாருமே இதை பற்றி படித்ததே இல்லை. அவங்க எல்லாருமே கரெக்டாக சொல்லணும்னா ஒரு காலேஜுக்கு, அதுவும் ஒரு தனியார் கல்லூரிக்கு மாணவர்களை சேர்க்கக்கூடிய ஒரு ஏஜென்ட்ஸ் மாதிரி தான் செயல்படுறாங்க. இப்போ ஏன் அந்த கேரியர் சொல்கிறீங்கல்ல, இது வந்து அரசு பணியாக இருக்காங்க கெரியர் கைடன்ஸ்? ஆமாம் இருக்குங்க சார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கத்திலே பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ட்ரைனிங்கில் டெபுட்டி டைரக்டர் கெரியர் கைடன்ஸ், டெபுட்டி அதாவது துணை இயக்குனர் கெரியர் கைடன்ஸ். இதை தவிர ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் கெரியர் கைடன்ஸ், டிஇஓ கெரியர் கைடன்ஸ், அது வந்து குரூப் 1 பதவிங்க. இதெல்லாம் இப்போ நான் சொன்னது இது மாதிரிலாம் அரசு பணி இருக்கு. இதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பேராசிரியராக கெரியர் கைடன்ஸில் நீங்கள் ஒரு பேராசிரியராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்தியாவிலேயே கெரியர் கைடன்ஸ்க்குன்னு உள்ள படிப்பு வந்து பாரதியார் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் மட்டும்தான் இருக்கு. அங்கே தான் நானும் படித்து முடித்தேன் கெரியர் கைடன்ஸ். அதுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த கிராஜுவேஷனில் என்ன படிச்சிருந்தாலும் இவர் எலிஜிபிள். ஆமாம் ஆமாம். அப்புறம் 7.5% இடஒதுக்கீடுன்னு சொல்கிறாங்களே, ஆமாம், அதை தவிர்த்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு வேறு எதுவும் சலுகை இருக்குங்களா? கண்டிப்பாக. இந்த 7.5% ஃபர்ஸ்ட் அந்த இடஒதுக்கீடு பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். யார் அதுக்கு எலிஜிபிள்? சரி சொல்லுங்க. 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை முற்றிலும் அரசு பள்ளியில படிச்சிருக்கணும். அருமை, சூப்பர். அரசு உதவி பெறும் பள்ளியிலலாம் படிச்சிருக்க கூடாது. ஆமா. இப்ப தனியார் பள்ளியில படிச்சதுனாலும் அதுக்கு எலிஜிபிள். அது எப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஆர்டிஇன்னு ஒன்று இருக்கு, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். அதுபடி 6ஆவதுலேருந்து 8ஆம் வகுப்பு வரை தனியார் பள்ளியில் ஆர்டிஇ மூலியமாக சேர்ந்துருக்கணும். ஆமாம். அதுக்கப்புறம் 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை முற்றிலும் அரசு பள்ளியில் படிச்சிருந்தா இந்த இடஒதுக்கீடு அவங்களுக்கு சாருங்க. சரிங்களா? சரி, இப்போ வந்து நான் வந்து முற்றிலும் நான் வந்து ப்ரைவேட்லேயே படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 11th 12th மட்டும் நான் கவர்மெண்ட்டில் போய் படித்தேன். இப்போ நீங்கள் கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தனியார் பள்ளியிலேருந்து அவங்களோட குழந்தைங்களை எடுத்துகிட்டு போயிட்டு அரசு பள்ளியில் சேர்த்தாங்க. ஸோ அந்த மாதிரி மாணவர்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இந்தியாவால் நடத்தக்கூடிய, இந்திய அரசாங்கத்தால் நடத்தக்கூடிய நிறைய நுழைவுத் தேர்வுகள் இருக்கும். அது மேஜராக நமக்கு தெரிஞ்சது இல்லைனா இந்த நீட் எக்ஸாம், ஜெஇ எக்ஸாம், சியூஇடி, நாட்டா, கிளாட், இது மாதிரி வெகு சில தேர்வுகள் தான் தெரியும். இதை தவிர நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 81 தேர்வுகள் நடத்துகிறாங்க. மொத்தம் 81 தேர்வுகள். ஆமாம் 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 ஆமாம். இது மோஸ்ட்லி இதை பற்றி நம்ம மாணவர்களுக்கு வந்து விழிப்புணர்வு இல்லை. இந்த 81 தேர்வில் கிட்டத்தட்ட 69 தேர்வில் உங்களோட 12ஆம் மார்க்கை வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. சரி சரி. அப்படின்னா உங்களோட 12th மார்க் கம்மியாயிருச்சுனாலும் உங்களுக்கு 69 வழிகள் இருக்குது. அருமை அருமை. ஆமாம் ஆமாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கூட
மன வருத்தமோ நீங்கள் மார்க்ஸ் கம்மியாக எடுத்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு தாழ்வு உணர்வு இருக்கவே கூடாது. எஸ். ஸோ நாங்கள் நிறைய மாணவர்களை எஸ்எம்எஸ் பள்ளியில் உள்ள மாணவர்கள், அதே மாதிரி அழகப்பா மாடல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ஐடி திருச்சியிலேருந்து நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்லாம் சேர்ந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை 19 லட்சத்துக்கு 11.5 லட்சத்துக்கு எக்ஸாம் எழுதாமல் வேலைக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 600க்கு 350 மார்க்கு 370 மார்க் எடுத்தவங்க அந்த மாணவர்கள்லாம். ஸோ அதனால நான் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்கிறது என்னென்னா 12th மார்க்கு வந்துருச்சு, இனிமேல் அந்த மார்க்கை உங்களால் மாற்றவே முடியாது. இனி அந்த மார்க்கை வச்சு வேறு பெஸ்ட்டான வேறு என்ன படிப்பு படிக்கலாம் அதைத்தான் நம்ம யோசிக்கணும். அதற்கான ஆலோசனை ஐயா வழங்குறாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா அற்புதமான ஒரு நேரடியாக வந்துருங்க. இதில் ஒரு அலைபேசின்னு கொடுத்துருவோம். அந்த அலைபேசின்னு கொடுத்த உடனே அந்த அலைபேசினுக்கு என்ன செய்யணும், நீங்கள் தொடர்பு கொள்ளணும். தொடர்புட யார் எடுப்பா? ஐயா தான் எடுப்பார். கலைமணி ஐயா தான் எடுப்பாங்க. என்ன செய்யணும், உங்களுடைய குறைபாடுகளை சொல்லுங்கள். வேறு ஒன்றுமே இல்லைங்க. எனக்கு என்னுடைய பையனுக்கு நல்ல மதிப்பெண் எடுத்திருந்தான். அவன் ஒரு கல்லூரிக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு இதை நமக்கு தெரியாது. நம்ம தமிழ் படிச்சுல வந்துருக்கிறோம். நம்ம தமிழ் வாத்தியாரில் நமக்கு இதை பற்றி டெக்னாலஜி இதை பற்றி நமக்கு தெரியாது. அந்த என்னுடைய மகனுடைய நண்பர் ஒருத்தர் என்ன செஞ்சார், இந்த கலைமணியாவை அறிமுகப்படுத்தினார். மறுநாளே இவருக்கு அலைபேசி மூலமாக அழைத்து என் பையனை கூட்டியான்ட்டேங்க. கூட்டியாந்து கவுன்சிலிங் சொல்லுவாங்கள்ல, கலந்தாய்வு, அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்துக்க வச்சுட்டேன். ஐயா வந்து அப்படியே அழகா, தம்பி உன்னுடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றவாறு ஒரு கல்லூரியை நான் சொல்கிறேன் அப்படின்னு அதே மாதிரி சரியான முறையில் சொன்னாருங்க. என் பையன் என்ன செஞ்சாப்புல அதே மாதிரி அவர் சொன்ன கருத்தை வைத்துக்கொண்டே இன்றைக்கி கல்லூரியில் சேருவதற்கான வாய்ப்பை உருவாக்கிட்டான். அதனால் என்னுடைய மகனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நல்ல நன்மை உங்களுக்கு ஏற்படும்ல. அதனால் இந்த அலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு ஐயாவை சந்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் இன்னொரு கேள்விங்க. இப்போ நான் வந்து என்னுடைய பையன் வந்து 12ஆம் வகுப்பு முடிச்சிட்டான். ஓகே. முடித்த உடனே ஒரு 4 நாளைக்கு முன்னால் அலைபேசி வருதுங்கய்யா. ஐயா உங்களுடைய பையன் பேர் வசந்த சூரியன்களா? ஆமாம், வசந்த சூரியன். +2ல் நல்ல மார்க் எடுத்திருக்காரா? நல்ல மார்க் எடுத்திருக்காரு சார். தமிழ்நாட்டிலே மிகவும் பெஸ்ட்டான கல்லூரி எங்களுடைய கல்லூரி. அந்த கல்லூரி வந்து சேருங்க, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கள் டொனேஷன் எதுவுமே கொடுக்க வேண்டாம், நீங்கள் கல்லூரி கட்டணம் மட்டும் கட்டினா போதுமானது, இப்படிலாம் சொல்லி வர்றாங்களையா? இது உண்மையா? இல்லை, இதை 2 விதமாக நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்க, நிறைய காலேஜஸில் ஒரு வளரக்கூடிய காலேஜஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து அடாப்ட் பண்ணி இவங்க நல்ல மார்க்ஸ் எடுப்பாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி லெவலுக்கு போனோன்னா கோல்டு மெடல் இது மாதிரிலாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்களை வச்சு ப்ரொமோஷன் பண்ணுறதுக்காண்டி இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நல்ல கல்லூரிகள்லேருந்து யூஸ்வலாக யாருக்குமே கால் வராது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். கிண்டி பல்கலைக்கழகத்தில், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸில் உங்கள் பையனுக்கு சீட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அழைப்பு வந்துச்சா? வந்திருக்காது. பிஎஸ்ஜி கோயம்புத்தூர்லனா தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வரவே வராது. ஸோ உங்களுக்கு வரக்கூடிய அழைப்பு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கால்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா நோட் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாத நிறுவனங்கள்லேருந்து தான் வரும். ஸோ ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் வெயிட் ஃபார் த கவுன்சிலிங். அதில் நன்கொடையெல்லாம் கேட்பாங்க அப்படித்தானே? இல்லை, நன்கொடை நிறையா கொடுத்துக்கிட்டு தான் சேர்றாங்க நிறைய மாணவர்கள். அதில் முக்கியமாக பார்த்தோன்னா இப்போ கல்லூரி பேர்லாம் நான் சொல்ல விரும்பலை. இப்போ ஏஐ அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 லட்சம் 12 லட்சம் டொனேஷன் கொடுத்து படிக்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்போ நான் ரீசெண்டாக ஆனந்த விகடனில் 28 ஏப்ரல் அன்னைக்கு நான் பேட்டி கொடுத்துருந்தேன். அப்போ என்னோட அருகாமையில் இருந்த ஒன் ஆஃப் த கெஸ்ட் வந்து ப்ரொஃபஸர் விக்னேஷ் முத்து விஜயன். ஹி இஸ் ஐஐடி மெட்ராஸோட டேட்டா சயின்ஸோட கோஆர்டினேட்டர், ஹெச்ஓடி. அப்போ அவர் சார் சொல்கிறதும் நான் இதை தான் நான் எல்லா மாணவர்களுக்கும் சொல்கிறேன். 99% தமிழ்நாட்டில் இந்த ஏஐ டேட்டா சயின்ஸ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கோர்ஸ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களில் அதை சார்ந்த பேராசிரியர்கள் இல்லை. அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தே ஆர் கோயிங் டு கெட் அ சர்டிஃபிகேட் தான் கிடைக்கும், அந்த நாலேஜ் கிடைக்காது. அந்த சர்டிஃபிகேட்டுக்காண்டி மாணவர்களே நீங்கள் 10லேருந்து 12 லட்சம் நீங்கள் வேஸ்ட்டாக டொனேஷன் கொடுக்குறீங்க. அவங்க அப்பா அம்மாவோட பணத்தை கரியாக்காதீங்க. ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் தட். ஆமாம். அப்புறம் இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுடைய அலுவலகத்தில் இருக்கீங்க. ஆமாம். உங்களுக்கு கீழே படிப்புரிக்கிறாங்கல்ல? ஆமாம். அவங்களும் எந்த மாதிரி படிச்சிருப்பாங்க? ஆக்சுவலி நம்ம ஆஃபீஸில் இங்கே யாராவது ஜாயின் பண்ணாவே நம்ம ஃபஸ்ட்டே கெரியர் கைடன்ஸில் சேர சொல்லிடுவோம். அப்படி பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு மேண்டேட்ரியாக சேரணும்.
சரி. ஏன்னா அவங்களுக்கு இதை பத்தி தெரியும். ஆமா, அதான் கேக்குறேன். இப்ப நான் எனக்கு மட்டும் தெரிஞ்சா பார்த்தா, இப்ப நான் வந்து மெக்கானிக்கல் டிகிரி படிச்சேன், எனக்கு அதுக்கு ஒரு டிகிரி இருக்கு. மரைன் ஆஃபீஸரா இருந்தேன், அதுக்கு எனக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட லைசன்ஸ் இருக்கு. ரைட். கெரியர் கைடன்ஸ் பண்றேன்னா எனக்கு அதை பத்தி நாலேஜ் தெரியணும்னு தான் நான் இந்த டயத்துல நான் போய் உட்காந்து படித்தேன். அதே மாதிரி எனக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டாஃப் மெம்பர்ஸும் இங்கே ஜாயின்மெண்ட்டாகவே மெயினாக ஒன் ஆஃப் த மெயின் மேண்டேட்டரி ரெக்வசைட் என்ன அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக கெரியர் கைடன்ஸ் படிக்கணும். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் நம்ம மற்றவங்களுக்கு கைட் பண்ணணும்னா நமக்கு அது தெரியணும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ நிறைய யூடியூப் சேனலில் பேசுகிறோம்னா கெரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களாம் நான் என்ன எக்ஸ்பர்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன்னா, அட்மிஷன் எக்ஸ்பர்ட். அதாவது ப்ரைவேட் காலேஜில் ஆல் ஸ்டூடெண்ட்ஸை ஆள் பிடிச்சி கொடுக்கக்கூடிய எக்ஸ்பர்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் தோஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பி அவேர் ஆஃப் இட். ஸோ அவங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் காலேஜஸை பற்றியே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. நான் அதில் நம்ம யூஸ்வலாக நிறைய பேரண்ட்ஸ் வந்து எனக்கு கேட்குறது, நான் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேருங்க, சிஇடியில் சேருங்க. சார் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் அவர் சொல்லவே மாட்டேங்கிறாரு, ஏன் அவர் சொல்ல மாட்டேங்க? நான் சொன்னேன், அவங்களாம் கெரியர் கைடன்ஸ்லாம் படிக்கலாமா? ஸோ தயவு செஞ்சு இதுக்குன்னே படித்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இருக்காங்க. ஸோ நீங்கள் அங்கே போங்க, அந்த எக்ஸ்பர்ட்ஸை கேளுங்க. சரி. ஸோ இப்போ எனக்கு முடியல அப்படின்னா நான் டாக்டர்கிட்ட போவேன். ஏன்னா அந்த மருத்துவ நாலேஜ் வந்து எனக்கு கிடையாது, மெடிக்கல் நாலேஜ் எனக்கு கிடையாது. ஸோ அவருக்கு தான் தெரியும். அப்படி இருக்கும்போது இது வந்து நம்ம கல்விங்கிறது நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக அழியாத ஒரு செல்வம். இந்த ஒரு விஷயத்த நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம கைட் பண்ணக்கூடிய மனிதன் வந்து என்ன வந்து குவாலிஃபிகேஷன் இருக்கு அப்படிங்கிறத நிறைய பேர் பார்க்குறதே இல்லை. ஸோ நான் வந்து எல்லா மாணவர்களுக்கும் சொல்கிறது என்ன, நீங்கள் யார்கிட்ட போய் கேட்குறீங்களா முதல் அவங்களுக்கு அந்த ஃபீல்டில் நாலேஜ் இருக்கா கண்டிப்பாக அதுங்கிறத நீங்கள் ஆராயுங்கிறது ரொம்ப நல்லது. சரிங்க, வாழ்த்துக்கள். அப்புறம் பன்னிரெண்டாம் முடிக்கிறாங்கல்ல, முடித்த பிறகு அவருக்கான கல்வி உதவித்தொகை, வங்கி கடன் இதெல்லாம் எப்படிங்க பெற்றுக்கொள்வது? இப்போ கல்வி உதவித்தொகை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 விதமாக நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்கு. சரி. இரண்டாவது வழி எதுன்னா, நிறைய இப்போ பொதுத்துறை நிறுவனங்கள், ஓஎன்ஜிசி, பிஹெச்இஎல், இது மாதிரி கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு தனியாக கொடுக்குது. அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்தந்த நிறுவனத்தோட இணையதளத்தில் போயிட்டு வி ஹேவ் டு அப்ளை. ஸோ அது மாதிரி தான் நம்ம உதவித்தொகையை நம்ம அப்ளை பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வங்கி கடனை பொறுத்தவரை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா, 60% உங்களோட 12th மார்க் இருக்கணும். அதை தவிர நீங்கள் என்ன கோர்ஸ் சேர்ந்தாலும் அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் வந்து கவுன்சிலிங் கவர்மெண்ட் நடத்தக்கூடிய கலந்தாய்வு மூலியமாக சேர்ந்துருக்கணும். இப்போ நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போய் சேர்ந்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்து வங்கி கடன் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிளே கிடையாது. அதை மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் காலேஜில் நீங்கள் அட்மிஷன் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே உங்களுக்கு வங்கி கடன் கிடைக்காது. ஃபஸ்ட் நீங்கள் உங்கள் பைசா போட்டு தான் ஃபஸ்ட்டு காலேஜில் போய் சேருவீங்க. அதுக்கப்புறம் காலேஜ்லேருந்து போனஃபைட் லெட்டர் வாங்கிக்கிட்டு வித்யாலட்சுமி போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இணையதளம் இருக்குது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட வெப்சைட். அதில் போயிட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட அருகாமையில் உள்ள பேங்க், லீட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்கள் ஏரியாவுக்குன்னு ஒரு பேங்க் இருக்கும், அந்த பேங்க்கை போய் நீங்கள் அப்ரோச் பண்ணுவீங்க. இதுதான் விஷயம். இதை தவிர கல்வி கடன்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள ப்ரீமியர் இன்ஸ்டியூஷன், எனக்கு ஐஐடி, என்ஐடி, ஐஏஎம் இது மாதிரி இன்ஸ்டியூஷனில் சேர்ந்தீங்கன்னா இதுக்குன்னே ஒரு சிறப்பு கல்வி கடன் இருக்குது. அது பேர் என்னென்னா, இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ ஸ்காலர் லோன் ஸ்கீம். ஸ்காலர்னா அறிவாளிகளுக்குன்னு கொடுக்கக்கூடிய லோன் ஸ்கீம். இது நார்மல் இது கிடையாது, இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாக இருக்கும், கொலாட்ரல் கேட்க மாட்டாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கனரா பேங்க்ல பார்த்தீங்கன்னா கனரா வித்யா துரந்த் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள நீங்கள் தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணணும். எஸ். அப்புறங்கய்யா இப்போ வந்து இந்த என்னென்னமோ தேர்வுலாம் எழுதுறாங்க. ஓகே, இந்த நீட் தேர்வுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அது நீட் தேர்வு உண்மையாக நல்லதாங்க? இல்லை, ஆக்சுவலி நீட் தேர்வு கொண்டு வந்தோட பர்பஸ் என்ன? ஆமாம், நீட் தேர்வு கொண்டு வந்தால் இருக்கக்கூடிய, அதாவது டொனேஷன் கொடுக்காம ஸ்டூடெண்ட்ஸை சேர்க்கணும். அதுதான் மெயின். நல்ல அறிவாளியான குழந்தைய சேர்க்கணும். இதுதான், இந்த பர்பஸ்க்காண்டி தான் நீட்டை கொண்டு வந்தாங்க. அது வந்து இன்னைக்கு அது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் முற்றிலும் கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து ஒன்று நல்ல மதிப்பெண் இருக்கணும், சரி, இல்லைன்னா நிறைய பணம் இருக்கணும். ஆமாம். ஈவன் இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட், நம்மள்கிட்ட வந்த ஸ்டூடெண்ட்டு பிசி கம்யூனிட்டி 514 மார்க்கு. அந்த பையன் மறுபடியும் அந்த பையன் வந்து இப்போ ரிப்பீட் பண்ணி இந்த வருஷம் ஒரு 570 என்னமோ அந்த ஓஎம்ஆரில் வந்திருக்குன்னு சொல்கிறான். ஆனால் அதே பேட்ச் போன வருஷம் வெறும் 183 மார்க். அதை எடுத்த ஒரு பொண்ணு அவங்க அப்பாட்ட பணம் இருக்கிறதுனால வருஷத்துக்கு 23 லட்சம் கட்டி சேர்த்துட்டாங்க. அப்படின்னா இந்த எக்ஸாமோட பர்பஸ் என்னதா இருக்கு? ஃபெயில் ஆயிருக்கு. அதனால தான் தமிழக அரசு, நம்ம தமிழ் மக்கள்லாம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வி ஆர் என்ன அப்போஸ் பண்ணிட்டு இருக்கிறது காரணம் இதுதான். இப்போ நம்ம ஜேஇ எழுதுறோம். ஜேஇயை பொறுத்தவரை என்ன சொல்றாங்க, இந்தியாவில் ஐஐடியில் நீ சேரணுமா, நீ ஜேஇ மெயின்ஸை வந்து கிளியர் பண்ணணும்.
அதுல எத்தனை பேரை பாஸ் பண்ணி விடுறாங்க? 2.5 லட்சம் பேரை தான் பாஸ் பண்றாங்க. இந்த வருஷம் 16 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்க. ஆனா 2.5 லட்சம் பேரை மட்டும் தான் பாஸ் பண்ணி விடுறாங்க. ஆனா நீட்டை பொறுத்தவரை போன வருஷம் ஒரு 20 லட்சம் பேர் எழுதுனதுல 10 லட்சம் பேருக்கு மேல பாஸ். ஆனா இருக்கிற சீட் எவ்வளோ? 1,09,540 சீட் தான். சரி, அப்பனா 1:10 அவங்க பாஸ் பண்ணி விடுறாங்க. இது எதுக்காண்டினா பிரைவேட் காலேஜஸ்க்கு இவங்க வந்து அப்பதான் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஈவன் தோ மார்க் கம்மியா இருந்தாலும் டொனேஷன் கட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஆனா ஐஐடியில் அப்படி கிடையாது. ஸோ நம்ம அரசாங்கம் வந்து இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஐஐடி மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. கண்டிப்பாக. ஸோ இப்போ நெஸ்ட்டுங்கிற தேர்வு வந்திருக்குங்கய்யா. இந்த வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா யார் எம்பிபிஎஸ் முடிச்சாங்களோ இனிமே ரெஜிஸ்ட்ரேஷன் டைரக்டா போய் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு தேர்வு எழுதணும், நெஸ்ட்ங்கிறது. அந்த தேர்வில் பாஸ் ஆனதான் இனிமே டாக்டரா பணிபுரிய முடியும். இது நீங்க இப்போ ஒரு டொனேஷன் கொடுத்து ஒரு ஸ்டூடெண்ட் சேர்ந்து படிச்சு முடிச்சு நெக்ஸ்ட் அவனால கிளியர் பண்ண முடியலன்னா அவன் போட்ட எல்லா பணமும் வீண். அதுக்கு பதில் நீங்க ஃபர்ஸ்டே நல்லா ஒழுங்கா ஆர்கனைஸ்டா பண்ணிடலாம். ஆமா ஆமா. அதாவது படிப்பு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம இழந்த பிறகு யோசிக்கிறோம். ஆமா. தேர்வு வருவதற்கு முன்பாக என்ன செய்யணும்? படிக்க ஆரம்பிச்சிடும். கட்டாயம். தேர்வுக்கு முதல் நாள் போட்டுக்கிட்டு புத்தகத்தை உருட்டிட்டு போனால் அது உண்மை கிடையாது. அப்புறம் மார்க்கு குறைஞ்சி போச்சு, மதிப்பெண் குறைந்து விட்டது, எனக்கு அதுவும் கிடைக்காம போச்சு, இது கிடைக்காம போச்சுங்கிறது வருத்தப்படுறதுக்கே வேலை இல்லை. கண்டிப்பாக. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கின்ற பொழுது மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு பொது அறிவுரை என்னங்க? யூஸ்வலாக ஸ்டூடெண்ட்ஸ் நீட்டோட இது வரப்போது உங்களுக்கு ரொம்ப கிளியராக சொல்கிறதுனா மாணவர்கள் வந்து யாரும் வந்து தற்கொலை எண்ணமோ இது மாதிரி எந்த ஒரு எண்ணங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. மருத்துவம் மட்டும் படிப்பில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து யூ ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோர். உங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண பாருங்கள். தவறான முடிவெல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடாது. மருத்துவம் மற்றும் வந்து உங்களுக்கு வந்து இது கிடையாது, இருக்கிறதுலே பெஸ்ட்டு கிடையாது. இதை தாண்டியும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணும். நீங்கள் மிகப்பெரிய லெவலுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நீங்கள் வந்து பில்ட் பண்ணிக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ராதர் தென் நீங்கள் ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்துக்கு நீங்கள் இருக்கிறத காட்டிலும் நீங்கள் நிறைய வாய்ப்புகளை நீங்கள் எண்ணி பார்க்கணும். எனக்கு நான் ஒரே ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் சொல்லிக்கிறேங்க. ஒரு பொண்ணு, இப்போ மருத்துவம் பற்றி நீங்கள் சொன்னா, பொண்ணு பேர் புவனேஸ்வரி. அந்த பொண்ணு வந்து பள்ளத்தூர் பக்கத்தில், அவங்க அம்மாவும் தமிழ் ஆசிரியை தான், சுபலட்சுமி. அப்பா பேர் சுப்பிரமணியன். சரி. அவங்க வந்து இந்த ஓசி கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறதுனால அந்த பொண்ணோட 12th மார்க் கம்மியாயிருச்சு. சரி. ஆஸ் வெல் அஸ் நீட் மார்க் கம்மியாயிருச்சு. அந்த பொண்ணு என்கிட்ட வரும்போது நீட் மார்க் கம்மியாயிருச்சு, 12th மார்க் கம்மியாயிருச்சு சார், நான் என்ன பண்ணுறதுன்னு கண்ணை கசக்கிட்டே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், இன்னும் நிறைய கோர்சஸ்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சில இதெல்லாம் சொல்லும் போது, சார் நீங்கள் படித்த படிப்பு எனக்கு பிடிக்குது, கப்பலுக்குள்ள படிப்புன்னு சொல்லி சொல்கிறீங்க, ஷிப் கேப்டன் ஆகலாமா? அந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப குட்டியாக தான் இருப்பாங்க. சரி. ஆமாம். அந்த பொண்ணுகிட்ட நான் சொன்னேன், சரி உனக்கு விருப்பம் இருக்குன்னா நம்ம பண்ணுவோமா. அந்த பொண்ணுக்கு இப்போ அட்மிஷன் பண்ணி அந்த பொண்ணு 3 வருஷம் படித்து முடிச்சு யூனிவர்சிட்டி 2nd மார்க் வாங்கி அந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட் இயர், அதாவது 12th முடிச்சோடனே வேலையோட அந்த பொண்ணுக்கு அட்மிஷன் பண்ணோம். மர்ஸ்க்னு ஒரு கம்பெனிக்கு, டென்மார்க் கம்பெனி. அந்த பொண்ணு இப்போ வந்து ப்ரெசென்ட்டாக செயிலிங்கில் இருக்குது. இப்போ சைனா பக்கத்தில் இருக்குது, கப்பலில் இருக்காங்க அந்த பொண்ணு. ஸோ யோசிச்சு பாருங்க, 12th கொஞ்சம் மார்க் குறைவாயிருச்சு, ஜென்ரல் கேட்டகரி, நீட்லேயும் மார்க் கம்மி. ஆனால் அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிட்டது. ஸோ அது மாதிரி நம்ம மாணவர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, வாய்ப்பை தேடுங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்க. சரிங்க. அற்புதமான வாய்ப்புகளுக்கான வசதிகளை நீங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்க. நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேங்க. சொல்லுங்கள். என்ன அப்படின்னா, இன்றைய காலகட்டங்களில் விஞ்ஞான படிப்புகள், அறிவியல் படிப்புகள், டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட படிப்புகள்லாம் போய்கிட்டு இருக்குது. இதுக்கு மத்தியில் தமிழை வளர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப காலமாகவே எனக்கு ஒரு சிந்தனை இருந்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு. இது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஆமாம். இதை வந்து சரிப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு எனக்கு ஒரு சிந்தனை. என்ன அப்படின்னா, 12ஆம் வகுப்பில் மதிப்பெண் குறைந்து விட்டதா, கவலையே படாது. எந்த கல்லூரியிலையும் உங்களை சேர்க்க மாட்டேங்கிறாங்களா, கவலையே படாதீங்க. நமது காரைக்குடியில் ராமசாமி தமிழ் கல்லூரின்னு ஒரு கல்லூரி இருக்குது. அந்த கல்லூரியிலே நான் படித்தேன். நான் படித்து தாழ்ந்தா போயிட்டேன். இல்லை, தமிழ் படித்தவன் என்றைக்கும் சாக மாட்டான், என்றைக்கும் வேக மாட்டான், என்றும் நிலைத்து நிற்பான். அந்த அடிப்படையில் அந்த கல்லூரியில், அந்த ராமசாமி தமிழ் கல்லூரியில் நான் படித்தேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா உண்மையாக சொல்கிறேன், 3 வருஷம் படிச்சிருக்கேன். படிச்சுட்டு ஒரு பிஎட்டுங்கிறது படிங்க. அதே அழகப்பாளை எம்ஏன்னு இருக்குது, அங்கேயே அழகப்பாளை நான் எம்ஏ படித்தேன். அப்போ பிலிட்டுங்கிற படிப்பு ராமசாமி தமிழ் கல்லூரியில் படித்தேன், பிலிட்டுங்கிற ராமசாமி தமிழ் கல்லூரியில் படித்தேன், அழகப்பாளை எம்ஏ தமிழ் படித்தேன். குறைஞ்சா போயிட்டேன்? இல்லை. உங்களுக்கு 12ஆம் வகுப்பில் மதிப்பெண் குறைந்து விட்டதா, எந்த கல்லூரியில் போக பிடிக்கலையா,
தமிழ் படிக்க வந்திருக்கீங்க, அவ்வளோதான். இங்கே இருக்க நீங்கள் தமிழ் படிச்சீங்கன்னா புலவராயிருவீங்க. புலவராக நல்லதானே? கண்டிப்பாக. புலவர் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் எங்கே புலவர் ஆகிட்டீங்கன்னா புலமை பெற்றுருவீங்க. அதாவது 4 அடி 2 அடி கற்றவனிடத்தில் வாயடி வம்படி அடிக்காது. இல்லை என்ன பொருள்? 4 அடியாரையும் திருக்குறளையும் யார் ஒருவர் கற்றுவிட்டார்களோ அவர்களுக்கு மத்தியில் யார் என்ன செய்ய முடியாது? வாயடி வம்படி அடிக்க முடியாது. அதனால் தமிழை படிப்போம், மற்ற பிற மொழிகள் சார்ந்து இருக்கக்கூடிய படிப்புகளை படிப்போம். அந்த பிற மொழி சார்ந்து இருக்கக்கூடிய படிப்புகளுக்கான சந்தேகங்கள் உங்களுக்கு வந்துருச்சா? இந்த ஐயா இருக்கு. தமிழ்நாட்டில் வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான கல்வியாளர் நம்முடைய அழைப்பினை ஏற்று ஒரு அற்புதமான நேர்காணல் பதிவுக்கு இடம் கொடுத்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்கள் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி ஐயா. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி.